வணக்கம் மக்களே, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பட்டய கிளப்பு. இது ரிபப்ளிக் டே ஸ்பெஷல். ஸோ பட்டய கிளப்பு நிகழ்ச்சி பற்றி நான் உங்களுக்குலாம் பெருசாக இன்ட்ரொடக்ஷன் தர வேணாம்னு நினைக்கிறேன். நான் கண்டிப்பாக எல்லாரும் பொங்கல் அப்போ பார்த்துருப்பீங்க. ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்லி நம்ம நிகழ்ச்சியோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ ஹோல் பேக்கேஜ். சில ஷோஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் சிங்கிங்கை மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில ஷோ வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இன்னும் சிலது வந்து பார்த்தீங்கன்னா காமெடியை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, பிளேவை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, சென்டிமெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம பட்டய கிளப்பு நிகழ்ச்சியில் எல்லாமே கலந்த கலவையாக இருக்க போது. ஸோ வெரைட்டியாக எக்கச்சக்கமான பெர்ஃபார்மன்ஸஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதெல்லாம் பார்க்க தயாரா இருக்கீங்களா? வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். நம்ம பட்டய கிளப்பு நிகழ்ச்சியோட ஜட்ஜஸ் பத்தி சொல்லி ஆகணுங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் இவரை பத்தி தான் நான் பேச போறேன். இவர் வந்து ஒரு குரூப் டான்ஸரா இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கோரியோகிராஃபர் ஆனாரு. அதுக்கப்புறம் ஆக்டர் ஆனாரு. இப்போ இண்டஸ்ட்ரியில கலக்குன்னு கலக்கிட்டு இருக்க நம்மளோட ஜானி மாஸ்டர். சலோமியா சலோமியா சுண்ட கஞ்சி சோறுடா, சுதும்பு கருவாடுடா, பால மீன் காலுடா, வர்ற ஸ்டைல பாருடா. சல்லோமியா சல்லோமியா சுண்ட கஞ்சி சோறுடா, சுதும்பு கருவாடுடா, பால மீன் காலுடா, வர்ற ஸ்டைல பாருடா. சல்லோமியா சல்லோமியா. அடுத்த கெஸ்ட்டை பற்றி சொல்லணும்னா, இவர் வந்து எக்கச்சக்கமான திரைப்படங்களுக்கு பாடல் வரிகள் எழுதியிருக்காரு. சூப்பர் ஸ்டார்ல இருந்து இப்போ ரிலீஸ் ஆயிருக்க மாஸ்டர் படத்துல தளபதி விஜய் வரைக்கும் எல்லாருக்குமே வரிகள் எழுதி கலக்கியிருக்க நம்மளோட லோகன் சார். நெக்ஸ்ட் ஜட்ஜை பத்தி சொல்லலாம். இந்த ஷோவோட பில்லர்னே சொல்லலாம். இங்க ஆட போற டான்சர்ஸ்ல இருந்து எல்லாரையுமே வந்து ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்காரு. இதை தாண்டி அவரும் ரொம்ப ஃபேமஸுங்க. அவர் பேர் சொன்னாலே தெரியாதவங்க தமிழ்நாட்டில் இருக்கவே முடியாது. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க, ஹோல் இந்தியாவிலே வந்து அவருக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க, குறிப்பா ஆர்டிஸ்டுகள். அதையும் வந்து நம்ம தளபதியிலேருந்து தலையில ஆரம்பிச்சு ஏன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார்ல இருந்து உலகநாயகன் கமலஹாசன் சார் வரைக்கும் எல்லாரோடையும் ஒர்க் பண்ணியிருக்க நம்மளோட ஸ்ரீதர் மாஸ்டர். என்ன மட்டும் லவ் யூ பண்ணு புஜ்ஜி, என்ன மட்டும் டார்லிங் சொல்லு புஜ்ஜி, என்ன மட்டும் கிள்ளி வை புஜ்ஜி, என்ன மட்டும் ஃபாலோ பண்ணு புஜ்ஜி. சிலவெட்டு சீனு மூனியா, கண்ணு விட்ட காதல் மேனியா, எனக்கு கரெக்டா கனெக்டா வந்துட்டாலே. பேரு புஜ்ஜி நாலு வச்சு தாலி கட்டும் பேசு, நம்ம பேர பிச்சா ஊருக்குள்ள அதான் சூர மாசு. பேரு புஜ்ஜி நாலு வச்சு தாலி கட்டும் பேசு, நம்ம பேர பிச்சா ஊருக்குள்ள அதான் சூர மாசு. என்ன மட்டும் ஸ்வீட்டா பாரு புஜ்ஜி,
கேட்டகரி ஒன்ன தொட்ட கோல்டு ராபரி எனக்கு கரெக்டா கனெக்டா வந்துட்டாலே பேரு குச்சி நாலு வச்சி தாலி கட்டும் பேசு நம்ம பேர் அடிச்சா ஊருக்குள்ள அதான் சூர மாசே பேரு குச்சி நாலு வச்சி தாலி கட்டும் பேசு நம்ம பேர் அடிச்சா ஊருக்குள்ள அதான் சூர மாசே. நம்ம நிகழ்ச்சியில் இப்போ நம்ம பார்க்க போகிற பெர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லணும்னா நம்ம லோகன் சாரை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். பயங்கரமாக லிரிக்ஸ் எழுதுவார், சூப்பராக ரேப் சாங் பாடுவார், குறிப்பாக தமிழில். ஸோ அவர் இன்னைக்கு நமக்காக ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் தர போகிறாரு அவரோட கானா டீமோட. அண்ட் அது மட்டும் இல்லைங்க, எப்போவுமே நிறைய விதமான டாபிக்ஸில் வந்து கவிதை சொல்கிறவர். இன்னைக்கு நம்ம ஜட்ஜஸ் சொல்கிறது ஆங்கர் சொல்கிற டாபிக் கூட சூப்பராக பாட்டெலாம் பாட போகிறதா ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறாருன்னு வாங்க பார்க்கலாம். செங்கல்பட்டை தாண்டி ஒரு கிராமத்துலேருந்து வந்திருக்காங்க சார் இவங்க டீம் வந்து பிளாக் பாய்ஸ் மீன்ஸ்னா ஒட்டுமொத்த கரப்பர் நகரத்துக்கும் ஒரு நேம் வந்து தான் சார் அது பிளாக் பாய்ஸ்னு வச்சிருக்காங்க சார். இந்த வாய்ப்பு நீங்கள் கொடுத்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். நம்ம ஏரியா பிள்ளைங்களுக்காக ஒரு சிறப்பான ஒரு பாட்டு இறக்குவோமா? அதர பதற கதற உடுற ஏரியா பசங்க நாங்க எடுத்தா அடிக்கும் வெடியா தெரிக்கும் ஏரியா பசங்க நாங்க மொக்க பிகர டாவடிப்போம் அழகு பிகர நோவடிப்போம் அசக்கி எப்பனா நோவடிப்போம் பசிச்சா அடிக்கடி வீரடிப்போம் ஏ பக்கத்துட்டு கொஞ்ச மக்கா சிரிக்குது அது வீட்டுக்கார கிட்ட வந்தா முறைக்குது ஏ பக்கத்துட்டு கொஞ்ச மக்கா சிரிக்குது அது வீட்டுக்கார கிட்ட வந்தா முறைக்குது ஏரியா பசங்க நாங்க ஏரியா பசங்க 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 அச்சா மாறு வீர்ல விட்டுற சால்ல பத்தி சீல்ல குத்துற ஏரியா புள்ளிங்க குரல்ல குத்தா எல்லா பிகர செல்ஃபி ஏத்துறோம் பதற செதுற ஏரியா பசங்க நாங்க ஏரியா பசங்க ஏரியா பசங்க நாங்க ஏரியா பசங்க ஏரியா பசங்க நாங்க ஏரியா பசங்க ஏரியா பசங்க நாங்க ஏரியா பசங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சமுதாயம். ஸோ நம்ம சமுதாயத்துக்காக ஒரு பாடல் எடுத்து விட்டிங்கன்னா வேற லெவலில் இருக்கும். நாங்க காலு மேல கால போட்டு உக்காந்தாக்கா உனக்குன்னா பிடிக்கலன்னா நல்லாரு போட்டு சூட்டு போட்டுக்கின்னு எப்படி வேணா பேசுவோம் பிடிக்கலன்னா நல்லாரு கலரு கூட கருப்பு தான் பிடிக்கலன்னா நல்லாரு எப்பவுமே இப்படிதான் பிடிக்கலன்னா நல்லாரு உன் குடும்பத்தோட நல்லாரு நாங்க ஜெயிச்சு காட்டுறோம் அதை பார்க்கணும் நீ நல்லாரு உன் குடும்பத்தோட நல்லாரு நாங்க ஜெயிச்சு காட்டுறோம் அதை பார்க்கணும் நீ நல்லாரு காலு மேல கால போட்டு உக்காந்தாக்கா உனக்குன்னா பிடிக்கலன்னா நல்லாரு போட்டு சூட்டு போட்டுக்கின்னு எப்படி வேணா பேசுவோம் பிடிக்கலன்னா நல்லாரு கலரு கூட கருப்பு தான் பிடிக்கலன்னா நல்லாரு நாங்க எப்பவுமே இப்படிதான் பிடிக்கலன்னா நல்லாரு உன் குடும்பத்தோட நல்லாரு நாங்க ஜெயிச்சு காட்டுறோம் அதை பார்க்கணும் நீ நல்லாரு உன் குடும்பத்தோட நல்லாரு நாங்க ஜெயிச்சு காட்டுறோம் அதை பார்க்கணும் நீ நல்லாரு. செம்ம எங்களோட ஸ்டைல் உனக்கு பிடிக்கலன்னா நல்லாரு எங்களோட மாசு உனக்கு பிடிக்கலன்னா நல்லாரு எங்களோட கெத்து உனக்கு பிடிக்கலன்னா நல்லாரு எங்களோட படிப்பு உனக்கு பிடிக்கலன்னா நல்லாரு எங்களோட கேள்வி உனக்கு பிடிக்கலன்னா நல்லாரு எங்களோட வலி உனக்கு பிடிக்கலன்னா நல்லாரு எங்களோட உரிமைகளை பறிக்கிறிய நல்லாரு நாங்கெல்லாம் மேல வந்தா தடுக்கிறிய நல்லாரு குடும்பத்தோட நல்லாரு நாங்க ஜெயிச்சு காட்டுறோம் அதை பார்க்கணும் நீ நல்லாரு உன் குடும்பத்தோட நல்லாரு நாங்க ஜெயிச்சு காட்டுறோம் அதை பார்க்கணும் நீ நல்லாரு காலு மேல கால போட்டு உக்காந்தாக்கா உனக்குன்னா பிடிக்கலன்னா நல்லாரு போட்டு சூட்டு போட்டுக்கின்னு எப்படி வேணா பேசுவோம் பிடிக்கலன்னா நல்லாரு கலரு கூட கருப்பு தான் பிடிக்கலன்னா நல்லாரு நாங்க எப்பவுமே இப்படிதான் பிடிக்கலன்னா நல்லாரு உன் குடும்பத்தோட நல்லாரு நாங்க ஜெயிச்சு காட்டுறோம் அதை பார்க்கணும் நீ நல்லாரு உன் குடும்பத்தோட நல்லாரு நாங்க ஜெயிச்சு காட்டுறோம் அதை பார்க்கணும் நீ நல்லாரு உன் குடும்பத்தோட நல்லாரு நாங்க ஜெயிச்சு காட்டுறோம் அதை பார்க்கணும் நீ நல்லாரு காலு மேல கால போட்டு உக்காந்தாக்கா உனக்குன்னா பிடிக்கலன்னா நல்லாரு அம்முக்கு டும்முக்கு டலக்க தும்முக்கு கையில கச்சத டக்குன்னு அம்முக்கு அம்முக்கு டும்முக்கு டலக்க தும்முக்கு கையில கச்சத டக்குன்னு அம்முக்கு அட்டில குத்தில ஜட்டுக்கு நட்டில அட்டில ஒட்டில வருது வைக்கல ஜாலி ஜோலி தில்லு கால் மத்த மான மல்ச்சியால் டான்னு டூன்னு டேன்னு போட்டு தாறு மாற வெப்படு நாங்க பாடால
பாசம் மட்டும் போதுங்க. ஓ ஓ ஓ ஓ, ஓ. எனக்காக ஒரு பாட்டு, பெண்களை வர்ணிச்சு ஒரு பாட்டு பாடுறீங்களா? உன்னை போல அழகி வேற எவடி? நீ கொஞ்சம் மோதி செல்ல நான் ரவுடி. லைஃபுக்கு தான் ஒய்ஃபு வந்தா மாசு, நான் கைய குத்தா கொட்டு மய காசு. நீ இல்லை நான் வாழ்க்கை எனக்கு லாசு, நீ இல்லை நான் வாழ்க்கை எனக்கு லாசு. நீ ஓகே சொன்னா எல்லாம் எனக்கு பாசு, எல்லாம் எனக்கு பாசு. நீதான் எனக்கு டவரு, நீதான் எனக்கு டவரு, நான் தான் உனக்கு பவரு. நீதான் சாய்ந்த சுகரு, நான் தான் உனக்கு பூமி, நான் தான் உனக்கு பூமி. நீதான் எனக்கு சாமி, நல்ல முகத்தை கொஞ்சம் காமி, நல்லா சிவமா இருக்கு மாமி. என்னோட உலக அழகு நீ மட்டும் தாண்டி, இன்னும் நாம செல்ஃபி எடுக்கல. என் குல்பி நீ இன்னும் நாம செல்ஃபி எடுக்கல. என் நாளை தாண்டி உன்கிட்ட இன்னும் பல்பு வாங்கல. அதர பதற கதற விடுற குதிர குதிரடி, நான் கதற 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 வந்து கதல சொல்லுவண்டி. நான் அதர பதற கதற விடுற குதிர குதிரடி, நான் கதற 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 வந்து கதல சொல்லுவண்டி. எந்த கான்செப்ட் கொடுத்தாலும் டமால்னு அடிச்சிடுறீங்க. லிரிக்கு புரியவே கூடாது, எந்த லிரிக்கு என்னன்னே தெரியாது. அப்படி ஒரு பாட்டு பாட முடியுமா? டுமுகுடுமா டமுகுடமா சொல்லுங்க. டுமுகுடுமா டமுகுடமா. டுமுகுடுமா டமுகுடமா, டுமுகுடுமா டமுகுடமா, டுமுகுடுமா டமுகுடமா, டுமுகுடுமா டமுகுடமா, டுமுகுடுமா டமுகுடமா, டுமுகுடுமா டமுகுடமா. டுமுகுடுமா டமுகுடமா. சொசோல கரி சோறு ஐவ பிக்கி அம்மியா சுருக்கு பையில. நகரடபா காஞ்ச கரி சொர்ரா வெட்ட உசம் கசாடு என் கையில. மட்லாக்க மட்லாக்க நர நர போரா, தர்லாக்க நட்லாக்க சும சும கீரா. கட்டிங்க புட்டிங்க சரகு விட்ட நட்டிங்க, சில விட்ட ராத்திரிக்கு சில்லக பெலக உருட்டு பெரட்டு பித்தல மாத்தினாங்க. சில்லா சில்லா கஞ்சாலையா சம்பவடதாங்க. சில்லக பெலக உருட்டு பெரட்டு பித்தல மாத்தினாங்க. சில்லா சில்லா கஞ்சாலையா சம்பவடதாங்க. மகபுரி நாங்க ரெட்ட முட்டு நீங்க, பிள்ளை முட்டு நாங்க தொலைங்கட்டி நீங்க. டுமுகுடுமா டமுகுடமா சொசோல கரி சோறு ஐயோ பிக்கி கியா முயா சுருக்கு பையில. நகரடபா காஞ்ச கரி சொரா வெட்ட புசம்பு கசாடு என் கையில. வைப்ரேஷன்ல இருக்கு, வைப்ரேஷன்ல இருக்கு. டேலண்ட் தான் பட்டய கலப்பு, பட்டய கலப்பு தான் டேலண்ட், டேலண்ட்னா லோகன், லோகன் தான் நம்ம பேட் பாய்ஸ் டீம்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா கண்ணுக்கு குளிர்ச்சியான ஒரு ஈவெண்ட். எஸ், ஃபேஷன் ஷோ பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ ஃபேஷன் ஷோ நம்ம நிறைய சேனல்ஸில் பார்த்துருப்போம், நிறைய ஈவெண்ட்ஸ் நேரில் பார்த்துருப்போம். ஆனால் இந்த ஃபேஷன் ஷோ மற்ற எல்லாத்த விட முற்றிலும் மாறுபட்டது. எப்படின்னு கேட்குறீங்களா? நீங்களே பாருங்கள். ஃபேஷன் ஷோ ஒரு கான்செப்ட் வச்சோம், நம்ம டைரக்டர் டீம் கிட்ட டிஸ்கஸ் பண்ண. அவங்க நாங்களே ஒரு பட்டய கலப்புற ஃபேஷன் பண்ணுறேன்னு சொன்னாங்க. அவங்க அலப்புறைய என்னால் தாழ முடியல. பாருங்க மியூசிக். பார்த்தீங்களா, இது ஃபேஷன் ஷோவா? நம்ம பட்டய கலப்புற ஷோவில் ஃபேஷன் ஷோ ரே டீம் பண்ண போகிறாங்க. அதை பார்ப்போம். ஃபேஷன் ஷோ பார்க்க போகிறோம்னு நம்ம ஸ்ரீதர் மாஸ்டர் சொல்லிட்டாரு. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஜட்ஜ் இருந்தால் தானே நல்லா இருக்கும். அவர் வந்து ஒரு ஃபேஷன் டைரக்டர், கொரியோகிராஃபர், இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து மிஸ்டர் ஃபோட்டோஜெனிக் அப்படின்னு சொல்லி 2019 அவார்டு அவர் தான் வாங்கியிருக்காரு. ரே ஃபேஷன் ஈவெண்ட்ஸோட ஃபவுண்டர், சிஇஓ, இந்த மாதிரி வரிசையாக சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் டைம் தான் இல்லை அப்படிங்கிறதால லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் ரெனால்ட். ஹாய் பிரதர், எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன் பிரதர். இப்போ அடுத்ததாக உங்கள் சார்பில் என்ன கொடுக்க போகிறீங்க? ஒரு ஃபேஷன் ஷோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம். நார்மல் ஷோ மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வந்து நீங்களே பார்ப்பீங்க.
காமெடி ஃபேஷன் ஷோ சூப்பரா இருந்தது. ஆனா காஸ்டியூம் ஆஸ் யூசுவலா இருக்கே. சேஞ்ச் த காஸ்டியூம். மேல ஃபுல்லா வெஸ்டர்ன், கீழே ஃபுல்லா ட்ரெடிஷனல். இப்ப பாரு ஃபேஷன் ஷோ. I'm like a princess, always gotta keep my head up. You can see my head down, no I call it bad luck. I don't care. ஸ்டாப். பட்டைய கலப்புலையே. நம்ம திருநங்கை வைஷுவை 4 மாடல்ஸ்க்கு நடுவுல நடக்க வச்சோன்னா பட்டைய கலப்போம். இப்ப பாரு ஃபேஷன் ஷோவை. ஸ்டாப். இன்னும் பட்டை கலப்பணும்னா நம்ம திருநங்கையோட பாய்ஸ் எல்லாம் வச்சு தார தப்பட்டையோட நடந்து வந்து ஆட்ட போட்டாங்கன்னு வச்சுங்க, ஷோ பறக்கும். ஆல் ரைட், ஒரு ராக்கிங்கான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தவங்க எல்லாருக்குமே முதல்ல ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாமா? எஸ், ஸோ கமெண்ட்ஸ் கேட்டுலாமா? கமெண்ட்ஸ் கேட்டலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரெனால்ட் சர்ட்டனே ஸ்டார்ட் பண்ணலாம். ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு. பசங்க எல்லாமே ரொம்ப லவ்லியாக பண்ணாங்க. வைஷு ரொம்ப சூப்பராக பண்ணீங்க. இட்ஸ் வெரி குட். அண்ட் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணீங்க. இந்த மாதிரி ஒரு ஃபேஷன் ஷோ நான் எங்கேயுமே பார்த்ததே கிடையாது. நாங்களும் நினைச்சு கூட பார்த்தது இல்ல இனிமேல் மாஸ்டர். அந்த மாதிரி பார்ப்பேன்னு கூட தெரியாது. அண்ட் வைஷு ஆசம், ஃபியூ ஸ்டெப்ஸ் ரொம்ப அமேசிங்காக இருந்தது. சூப்பர், கிரேட் பெர்ஃபார்மன்ஸ். அகநக முக இலக்கிய மகளே, இளைய பருவத்தில் துளிர்விட்ட அழகே, மிரட்டும் புன்னகையில் வெளி தரும் மொழியிலே, விரல்கள் இணைந்ததும் என்னையாலும் திமிரே, மலர் கொடியே மலர் விழியே, உன்னை கண்டவுடன் செயல் இழந்தேன். Oh my God, thank you so much. ஸோ வைஷுவை பற்றி சொல்லலாம். இவங்க வந்து நிறைய திரைப்படங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மொட்டை சிவா கெட்ட சிவாவில் பார்த்துருப்பீங்க, தூங்காவனம் படத்தில் பார்த்துருப்பீங்க. அண்ட் நான் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட கேட்க வேண்டிய முதல் கேள்வி, மொட்டை சிவா கெட்ட சிவாவில் டோட்டலாக வேற மாதிரி இருந்தீங்க, இப்போ வேற மாதிரி இருக்கீங்க. எது உண்மையான வைஷு? இதுதான் உண்மையான வைஷு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லாரன்ஸ் மாஸ்டர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருக்கணும்னு நினைப்பாங்க மேக்கப் சென்ஸ்லேருந்து. அந்த ஒரு விஷயத்தினால என்னை டோட்டலாக மாற்றிருப்பாங்க. இதுதான் உண்மையானது. ஆக்சுவலி மிஸ் டிரான்ஸ்கூன் இந்தியா 2020-21 நான் பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு இருக்கேன். ஓ மை காட், ஆல் தி வெரி பெஸ்ட். கண்டிப்பா வந்து எனக்கு டவுட்டே இல்லை, நீங்க டைட்டிலோட தான் வர போறீங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். Thank you. அண்ட் எனக்கு இன்னொரு விஷயம் இருக்கு. ரெனால்ட் சார் அண்ட் ஜானி மாஸ்டர் எங்க கூட வந்துட்டு ஒரு டான்ஸ் பண்ணணும். என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன். உசுருக்கு வரண வேணும், உல்லாசமா இருப்பேன். என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன். உசுருக்கு வரண வேணும், உல்லாசமா இருப்பேன். ஏதோ பஞ்சா போட்டு விடுவாப்ல. எனக்கு ராஜாவானா, எனக்கு ராஜாவானா, எனக்கு ராஜாவானா, வாழுற எதுவும் இல்லைனாலோ ஆளுங்க. எனக்கு ராஜாவானா, வாழுற எதுவும் இல்லைனாலோ ஆளுங்க. ஓகே, ஸோ சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து நமக்காக குளிர்ச்சியான ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் தரத்துக்காக ஹரிஷ் அண்ட் ஸ்ரீஜா காத்துட்டு இருக்காங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் காய்ஸ். மண்ணுருண்ட மேலே
மண்ணுருண்ட மேலே மனுஷ போய் ஆட்டம் பாரு ஆட்டம் பாரு ஆட்டம் பாரு ஆட்டம் பாரு ஆட்டம் 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 மண்ணுருண்ட மேலே இங்க மனுஷ போய் ஆட்டம் பாரு கண்ணு ரெண்ட மூடி புட்டா வீதியில போகும் தேரு அண்டாவுல கொண்டு வந்து சாராயத்தை ஊத்து ஐயாவோட ஊர்வலத்தில் ஆடுங்கடா கூத்து ஏழவனக்கார இங்கு எல்லாம் ஒண்ணு பங்கு கடைசியில மனுஷனுக்கு ஊதுவாங்க சங்கு ஏழவனக்கார இங்கு எல்லாம் ஒண்ணு பங்கு கடைசியில மனுஷனுக்கு ஊதுவாங்க சங்கு டடக்கு டக்கா 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 டடக்கு டக்கா டக்கா 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 கலர்ஃபுல்லான டான்ஸ் எல்லாம் பார்த்து பயங்கரமா ரசிச்சிட்டு இருக்கீங்களா? அடுத்து உங்க எல்லாரையும் வீட்ல இருந்தே டான்ஸ் ஆட வைக்கிற மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வரப்போகுதுங்க. எஸ், ஸ்ரீவத்சன் அண்ட் டீம் ரெடியா காத்துட்டு இருக்காங்க. வாங்க பார்க்கலாம். என்ன வேணா நடக்கட்டும் நான் சந்தோஷமா இருப்பேன் உசுருக்கு வரண வேணும் உல்லாசமா இருப்பேன் என்ன வேணா நடக்கட்டும் நான் சந்தோஷமா இருப்பேன் உசுருக்கு வரண வேணும் உல்லாசமா இருப்பேன் ஏதோ பஞ்சா போட்டு விடுவாப்ல. எனக்கு ராஜாவானா எனக்கு ராஜாவானா எனக்கு ராஜாவானா வாழுற எதுவும் இல்லைனாலும் ஆளுங்க எனக்கு ராஜாவானா வாழுற எதுவும் இல்லைனாலும் ஆளுங்க சிறப்பு, மிக சிறப்பு. ஏய் அரா ஸ்ரீவர்ஷா அண்ட் பாய்ஸ், ஆக்சுவலாக ஒன்று என்ன சாங் பண்ணாலும் வெறும் அந்த சாங்க்கு ஏற்ற மாதிரி ஆடக்கூடாது, அதை என்ஜாய் பண்ணி இன்வால்வ் ஆகி ஆடணும். நான் பார்க்குற ஃபர்ஸ்ட் சாங்லேருந்து இன்னி வரைக்கும் இந்த சாங் வரைக்கும் எல்லா பாய்ஸும் கேர்ள்ஸும் ரொம்ப ஜாலியாக இன்வால்வ் ஆகி அதை நம்ம ஹார்ட்லேருந்து ஆடுறீங்க. ரொம்ப எனக்கு பிடிச்ச விஷயம் அதுதான். ஒரு டான்ஸர் வந்து அப்படி தான் இருக்கணும். சூப்பராக பண்ணீங்க. பெர்ஃபார்மன்ஸ் நம்மள இன்னும் வேற லெவல் வைப்ரேஷன்ல கொண்டு போயிட்டு இருக்கு. ஸோ இதை பத்தி ஸ்ரீதா மாஸ்டர் உங்க கமெண்ட்ஸ். அதாவது பயங்கரமான ஹார்ட் ஒர்க்கர், நோ பெயின் நோ கெயின் வாங்கல. அதில் வந்து பயங்கரமாக எதுவும் முடியல அப்படின்னாலும் பண்ணுவேன் அப்படின்னுவான். தேங்க்யூ. ஒரு ஆல்பம் சாங் வந்து கவர் வீடியோ பண்ணி ஒரு 3 in 1 சொல்லி ஃபர்ஸ்ட் டைம் பண்ணதில் வந்து இன்னைக்கு வந்து பயங்கரமாக ஹிட் ஆகி அது வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கான். ஆல் தி பெஸ்டா. சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். அடுத்து நம்ம லோகன் ப்ரோ கிட்ட கேட்போம். டான்ஸ் செம்மையா இருந்தது. ஒரு 10 நாட்டு வெடி, ஒரு 15 லட்சுமி வெடி, ஒரு டைம் பாம், இது எல்லாம் வெடிச்ச மாதிரி பரபரன்னு அப்படி பொறிச்சு எடுத்துட்டீங்க. சூப்பர் தம்பி. தேங்க்ஸ். சூப்பரா இருக்கு. செம்ம. இல்ல அவனுக்காக இந்த பாட்டு கூட கேட்டு மாஸ்டர் பாடலாம்ல மாஸ்டர்? தூங்குற சிங்கத்தை தட்டி தாயல் பாத எங்கெல்லாம் மாசு, யாரா நீ இருந்தாலும் எவனா நீ இருந்தாலும் நாங்க தான் பாசு, சென்னைக்கு நாங்க தான் செல்ல புள்ள, எங்களை சிக்க ஆளே இல்ல, உன்னால முடிஞ்சாக்கா மோதி பாரு, நாங்கெல்லாம் என்னைக்கும் தாறுமாறு, ஏ வாங்குற தாங்குல எத்து விட்டா எல்லாம் காலி முன்னாடி, எங்க ஏரியா எங்களுது உங்க ஏரியா உங்களுது, எங்க ஏரியா எங்களுது உங்க ஏரியா உங்களுது. ஸ்ரீவத்சன், உங்களை பத்தி தான் இவ்வளோ நேரம் பேசுனாங்க. ஏதாவது வாய் திறந்து பேசுங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஸ்டேஜில் அதுவும் மாஸ்டர்ஸ் முன்னாடி ஆடுறேன். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நர்வஸாகவும் இருந்துச்சு. அவர் பயங்கர நர்வஸாக இருக்காருன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஆட்டோமேட்டிக்காக ஆடினீங்க. தேங்க்யூ ஸோ மச். என்னதான் பசங்க மாஞ்சு உயிரை கொடுத்து டான்ஸ் ஆடினாலும் நம்ம பொண்ணுங்க வந்து லைட்டாக ஒரு ஹிப் ஷேக் பண்ணாலே மொத்த ஆடியன்ஸும் மயங்கிடுவாங்க. ஸோ கேர்ள்ஸ் டீம் இப்போ வந்து தன்னோட மாசான பெர்ஃபார்மன்ஸை காட்ட போகிறாங்க. வாங்க பார்க்கலாம்.
லலாய் லாய் ரே லாய் ரே லாய் லலாய் லாய் ரே லாய் ரே காட்டு பயல கொஞ்சி போடா என்ன ஒரு காணி மொரட்டு முயல தூக்கி போக வந்த பயடா நீ கரட்டு காட கிடந்த என்ன திருட்டு மொழிக்காரா துரட்டி போட்டு இழுக்கிறடா நீ திருட்டு பூனை போல என்ன உருட்டி உருட்டி பார்த்து சுருட்ட பாம்பா ஆக்கி புட்டா நீ என் முந்தியில சொருகி வச்ச சில்லறைய போல நீ இடுப்பு மடிப்பில் என்ன நம்ம செஞ்சு புட்டு போற நீ பாரங்கள்ல இருந்த என்ன பஞ்சு போல ஆக்கி புட்ட என்ன வித்த வச்சிருக்க நீ யான பசி நான் உனக்கு யான பசி சோழ பொறி நீ எனக்கு சோழ பொறி கலர்ஃபுல்லான நிறைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்க எல்லாரையுமே வீட்ல இருந்தே டான்ஸ் ஆட வைக்கிற மாதிரி அடுத்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வரப்போகுது, பாருங்க. ஸோ பேசிக்காக மாஸ்டர் வந்து எல்லாருக்கும் டான்ஸ் சொல்லி கொடுப்பாரு. மாஸ்டர் கிட்ட போனாலே சும்மா இருக்கிறவங்க கூட சூப்பர் ஸ்டார் ஆகிடுவாங்க, சூப்பராக டான்ஸ் ஆடுவாங்கன்றது நமக்கு தெரியும். ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் சைல்டை நான் நம்ம மேடைக்கு வர வைக்க போகிறேன். அந்த குழந்தைக்கு மாஸ்டர் டான்ஸ் சொல்லி கொடுத்து ஆட வச்சுட்டாருன்னா அதுதான் முக்கியமான கண்டென்ட். இன்னைக்கு ஹைலைட் ஆஃப் த ஷோவே அதுவாக தான் இருக்கும். ஸோ மாஸ்டர் ரெடி? ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட்டுக்கு கற்றுக் கொடுக்கணும். எஸ், அதுதான் உங்கள் டாஸ்க். ரெடி? ரெடி. ரெடி. அப்போ அதுக்காக நான் ஃபர்ஸ்ட் அந்த ஸ்பெஷல் கிட்ட நான் மேலே கூப்பிட போகிறேன். ஸோ எல்லாருமே கைத்தட்டி உற்சாகமாக வெல்கம் பண்ணலாம். லெட்ஸ் வெல்கம் சங்கர். ஹாய் சங்கர். ஹாய். எப்படி இருக்கீங்க? என்ன சந்தியன் சாணோட்டும் சிவபாசி நீ தீ ஆகும் சிவபாசி நான் அம்மா அம்மா பாசி நீ தீ ஆகும் பாசி தாசி பாசி. அவனுக்கு நான் ஸ்டெப்பு சொல்லி தரணுமா? அவன் எனக்கு பயங்கரமா ஸ்டெப்பு சொல்லி தர மாதிரி அவ்வளோ எனர்ஜி நினைக்கிறான். சரி போ, வாங்க வாங்க பாய், ஒரு 2 ஸ்டெப்பு சொல்லி கொடுப்போம். ஆடே கிளி கிடுக்க நட்டதுதான் புள்ளிடுச்சு, நாடும் பறையடிக்க நல்ல காலம் புள்ளிடுச்சு.
சங்கர் பத்தி எனக்கு ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் சொன்னீங்களா? சங்கர் ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட் அப்படின்றது அதுக்கு வந்து சொல்லலாம். ஆனால் நாங்கள் அப்படி எதுவுமே யோசிக்கவே மாட்டோம். எந்த ஸ்டெப்பு போட்டாலும் ஆடுவான். அதனால் சங்கரை இந்த கான்செப்டில் எப்படியாவது எடுத்துகிட்டு வரணும். ஆனால் சென்டிமெண்ட்டு அப்படின்றதுலாம் இல்லை. நாங்கள் வந்து பட்டையை கலப்புறோம், அந்த பட்டையை கலப்பு திருவிழா அப்படி தான். அவன் என்றைக்குமே இதில் இப்போது ரீசெண்டாக அவங்க ஃபாதர் தவறிட்டார். அவங்க ஒரு அம்மா மாத்திரம் தான் இருந்து அவனை பார்த்துக்கிட்டு, அப்பயும் அவங்க அப்பா எப்பவுமே சொல்லுவார், நீங்கள் பல குழந்தைங்கள சந்தோஷப்படுத்துறீங்க, என் பையனையும் நீங்கள் பார்த்துக்கிறீங்கன்னு என்கிட்ட எப்பவுமே அதை சொல்லிகிட்டே இருப்பார். ஒரு ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட்டை வந்து ஒரு பேரண்ட்டு வந்து பார்த்து வளர்க்குறது அவ்வளோ பெரிய கஷ்டம். அது அவங்க அம்மா பார்க்கும் போதெல்லாம் ஒரு பெரிய கையெடுத்து கும்பிடணும்னு அப்படின்னு தோணும். அவங்களுக்கு பெரிய ஒரு கைத்தட்டலை கொடுத்து சூப்பர் சங்கர் சூப்பர். சங்கரை தொடர்ந்து கை கொடுக்கும் கை மாற்றுத்திறனாளிகள் அந்த கலைக்குழு நம்மளோட இந்த பட்டை கலப்பு ஷோல வந்து கலக்க போறாங்க. Yo, honey, singer. On the floor. நாளை என்றும் நம் கையில் இல்லை, நாம் யாரும் தேவன் கை பொம்மைகளே. என்றால் கூட போராடு நண்பா, என்றைக்கும் தோற்காது உண்மைகளே. உசைன் போல்ட்டை போல் இல்லாமல் ஓடு, கோல்டு தேடி வரும். உந்தன் வாழ்வும் ஓர் ஒலிம்பிக்கை போலே வேர்வை வெட்டி தரும். நாங்கள் ரிஷியும் இல்லை, ஓர் குஷி சொன்னோம் குடிச்சா குடிலா. எதிர் நீச்சல் அடி வென்று ஏத்து கொடி அடஜாலி நம்ம பாலி. எதிர் நீச்சல் அடி வென்று ஏத்து கொடி அடஜாலி பாலி சொன்னபடி. Drop tucker, sharp looker, stunt knacker, spark flicker, bold shutter, hold out, risk number radar. Adaganuya, madaganuya, adaganuya, madanganuya. Yende, 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 yende. Yende, 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 yende. Top tucker, saat udan
இவங்க வந்து எனக்கு 2 வாட்டி 2 ஆல்பத்தில் மிஸ் ஆனாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி ஆல்பம் பண்ணும்போதும் நான் இவங்களை ட்ரை பண்ணோம். அப்போ வந்து கொரோனா டைமு. அப்போ எங்கள் ஆல்பத்தில் பண்ண முடியல. ஒவ்வொரு ஊர்லேருந்து வராங்க. நெக்ஸ்ட்டு விதைப்போம், அதுவும் ட்ரை பண்ணோம். அதுவும் எங்களால் அவங்கள நாங்கள் எங்கள் ஆல்பத்தில் வர வைக்க முடியல. திருப்பி நான் ஃபஸ்ட் டைம் டைரக்ஷனும் எடுத்தோன்னே முதல்ல அவங்களுக்கு தான் ஒரு ஃபோன் அடித்த உடனே வந்து இவங்களுக்கு, ஏன்னா இவங்களோட பாசிட்டிவ் வைப்ரேஷன் இது அவங்கக்கிட்ட நான் கேட்கும்போது இது மாதிரி ஒரு ஷோ இருக்குது அப்படின்னு கேட்கும்போது ஒரே ஒரு இதுதான் கேட்டாங்க, மாஸ்டர் எனக்கு வந்து அந்த வந்து போகிற கன்வீன்ஸ் மாத்திரம் கிடைக்குமா, எனக்கு பைசா அது மாத்திரம் இருந்துச்சுன்னா நாங்கள் வந்து பண்ணுறோம் அப்படின்னு கேட்டாங்க. அது வந்து அப்படி எப்படி சொல்கிறதுனா, எனக்கு அப்படி ஒரு கண்ணில் தண்ணி வந்தது. நாங்கள் டைரக்டர் டிபார்ட்மெண்ட் எல்லாமே ஒரு மாதிரி ஆகிட்டோம். இருந்தாலும் அவங்க வேறு எதுவும் இவ்வளோ திறமை இவ்வளோ வச்சுக்கிட்டு மாஸ்டர் எங்களுக்கு இந்த பேமெண்ட் கொடுங்க, இது பண்ணுங்க, அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் ஒரு விஷயத்தை வந்து இன்றைக்கும் வந்து இதை மாதிரி ஆளுங்க வந்து நம்ம வந்து ஒரு கன்வின்ஸ்க்கும் இன்றைக்கும் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. இதை பார்க்குற நம்ம தமிழ்நாட்டு மக்கள், உலகம் ஃபுல்லாக இருக்கிற தமிழ் மக்கள், இவங்களுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்றது தான் என்னோட முயற்சி. இந்த ஷோவோட பட்டய கலப்பு முயற்சியும் சரி, இவங்களுக்கு நம்ம நிறையவே பண்ணோம். என்னால் முடிஞ்சது, அவங்க கன்வின்ஸ் தான் கேட்டாங்க, என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை நான் கண்டிப்பாக பண்ணுவேன். இங்கே எல்லாருமே நீங்கள் ஆடும்போது எல்லார் கண்ணிலையும் தண்ணீரை பார்த்தோம். எல்லாரும் நான் இவங்கள பார்க்கும்போது அவங்க கண்ணில் இவ்வளோ ஒரு கலங்கத்தையும் ஒரு விழிப்புணர்ச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கு நீங்கள் 2 வார்த்தை பேசுனீங்கன்னா எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க. எங்கள் டீமோடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா கை கொடுக்கும் கை மாற்றுத்திறனாளிகள் கலைக்குழு. நம்ம இந்த இடத்துல ஒரு முக்கியமான மாஸ்டரை பற்றி சொல்லணும். மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எங்களுக்கு அந்த ஆல்பம் சாங்கில் வாய்ப்பு கொடுத்தாரு. அப்போது பஸ்ஸு ட்ரெயின் எதுவுமே இல்லை, நாங்கள் சென்னைக்கு வர முடியல. அப்போது ரொம்பவே ஃபீல் பண்ணோம், ஸ்ரீதர் மாஸ்டர் இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டு பண்ண முடியலையேன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்போது. ஆனால் வந்து கடவுளாக பார்த்து இந்த 2021 உங்களோடு பண்ண வச்சிருக்கார் மாஸ்டர். ரொம்ப ஹாப்பி, சந்தோஷம். உங்களுக்கும் உங்கள் டீமுக்கும் ஜானி மாஸ்டர், ஜெயா டிவி அனைவருக்குமே ரொம்ப எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மக்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன், வாழ்க்கையில் நம்ம எதை வேணால் இழக்கலாம், தயவு செய்து தன்னம்பிக்கை மட்டும் யாருமே கைவிட்டுறாதீங்க. ஏன்னா அந்த தன்னம்பிக்கை இருக்க வச்சு தான் இன்னைக்கு நாங்கள் ஊனத்தையே மறந்து எங்களாலேயும் இந்த உலகத்தில் சாதிக்க முடியும், வாழ முடியும்னு நாங்கள் இன்னைக்கு வாழ்ந்துட்டு வரோம். சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க. தயவு செய்து இதுக்கப்புறம் எங்களை பார்க்குற நண்பர்கள் நீங்களும் வந்து உங்கள் வாழ்க்கையில் தன்னம்பிக்கையோடு வாழுங்கன்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, மாஸ்டர் உங்களோடு வந்து எப்பவுமே எங்கள் கை கொடுக்கும் கை டீம் வந்து உங்கள் உறவோடு அன்போடு நாங்கள் எப்பவுமே பயணிப்போம் மாஸ்டர். ஐ லவ் யூ. தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்காக நான் எப்பவுமே கேட்டுகிட்டே இருப்பேன் லோகன், இவங்களுக்காக ஒரு சின்ன 2 வரி. நீ கடவுள் படைத்திடும் தூதனா, அன்பை வளர்த்திடும் வேந்தனா, நல்ல திறமையின் ரசிகனா, பண்பை வளர்த்திடும் புனிதனா, இல்லை என்பதே உன்னிடம் இல்லை, முடியாது என்பதும் உன்னிடம் இல்லை, குலமறியா குழந்தைக்கு குருவாக நீ இருந்தால் அது எத்திசையும் வெற்றி கொள்ளும் முன்னால், நேர்வழியில் நின்றாயே இரவும் பகலும் உழைத்தாயே, உன் சொல்லே எங்கள் வேதம், உன் செயலே எங்கள் வீரம், அட இன்றும் என்றும் எதிலும் நாங்கள் உன்னாடு. ஆல்ரைட், ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். அட்டகாசமான பரபரப்பான கோலாகலமான பெர்ஃபார்மன்ஸஸ்லாம் பார்த்து கண்டிப்பாக நீங்கள் பிரமிச்சிருப்பீங்கன்ற நம்பிக்கையில் நிகழ்ச்சியை நான் சைன் ஆஃப் பண்ணுறேன். அண்ட் மறுபடியும் உங்கள் எல்லாருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் சொல்லிட்டு உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் விஜய் பிரீத்தி சுரேஷ். பாய்.